ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறடி காசி சீரியல் ப்ரோமோல இன்றைக்கி என்ன கதை நடந்துச்சுங்கிறத பார்ப்போம். நம்ம மனோஜ் குடிச்சிட்டு வந்து ரோட்டில் படுத்து கிடக்காரு. அவரை வந்து முத்தோட ஃப்ரெண்டு மலேசியா மாமா இவங்கெல்லாம் பார்த்து வீட்டுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சுறாங்க. ஆனால் அவங்க அம்மாவும் ரோஹினி வர்றாங்க. டே மனோஜ், என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி இருக்கு? எந்திரிடா, ஏன்டா இப்படி பேத்தாம முடிச்சுக்கிட்டே இருக்கு? ஒரே இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கியே, என்னடா ஏதாவது பார்த்து பயந்துட்டியாடான்னு அவங்க அம்மா பல மாதிரி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ரோஹினியும் மனோஜ் என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க, என்ன அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து உள்ளே வந்து மலேசியா மாமா முத்து எல்லாருமே வந்துடுறாங்க. அதுக்கடுத்து வந்து இவன் மேலே இப்படி கெட்ட வாடை அடிக்குது, இந்த கெட்ட வாடை எல்லாமே இந்த முத்து பையன் மேலே தான் வரும், இப்போ என்ன இவன் மேலேருந்து வருது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. பக்கத்தில் ரவி இருக்காரு. ஆனால் ரவி சொல்கிறாங்க, அம்மா அவன் குடிச்சிருக்காமா. நீ என்னது குடிச்சிருக்கானா? இந்த கன்றாவி எல்லாத்தையும் இந்த முத்து பையன் தானடா செய்வான், நீ எதுக்கடா செஞ்ச அப்படிங்கிறாங்க. நீ ஏன்டா இவனை கூட்டிகிட்டு போன அப்படின்னு சொல்லி முத்து வைக்கிறாங்க. ரோஹிணியை பார்த்துட்டு, ஏமா ரோஹிணி போய் மனோஜை நீ முத்து கூட போய் அனுப்புவ பாரு, இப்போ அவன் குடிச்சது இல்லாமல் இவனே சேர்த்து குடிக்க வைக்கிறான் பாரு, நீ எப்படி போய் தொலைடா, ஆனால் ஏன் பிள்ளை ஏன்டா குடிக்க வச்ச அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. ஆனால் ரோஹிணி வந்துட்டு, முத்து உங்களுக்கு அறிவே இல்லையா, எதுக்கு இவரை குடிக்க வச்சிங்க, நீங்கள் குடிச்சிங்க சரி ரைட் ஓகே, மனோஜுக்கு இந்த பழக்கமே கிடையாதுல்ல, அவர் எதுக்கு இப்படி குடிக்க வச்சிங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி பயங்கரமாக திட்டுறாங்க. அந்நேரம் மலேசியா மாமாவும் இருக்காங்க. அடுத்து விஜயா சொல்கிறாங்க, வீட்டுக்கு இந்த மாதிரி விருந்தாளி வந்திருக்காங்களே, அவங்க மாமா வந்திருக்கும்போது அவர் என்னடா நினைப்பாரு, நம்ம மரியாதையெல்லாம் கெட்டு போயிடுச்சேடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க. அவரும் தான் குடித்தார் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. என்னது அப்படிங்க, மாமா நீங்களுமா குடிச்சிங்க ரோஹிணி கேட்குறாங்க. ஆமாம்மா, நம்ம ஊர் பழக்கம் வந்திருக்கும்ல, ஊரில் லைட்டாக மட்டும்தான் போட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே வளர்றாரான்னு சொல்லி அப்படியே தள்ளாடுறாரு. அங்கே மலேசியா மாமா வந்துட்டு பாட்டி வந்துட்டு, என்னடா கன்றாவி, அப்படியே முத்து இங்கே இருக்கும்போது தான் உன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து திருட்டுத்தனமாக கல் குடிச்சிட்டு வருவேன், என்கிட்ட அடி வாங்குவேன், இன்னும் நீ போய் திருந்தலையாடா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, அது வந்து அப்படின்னு சொல்லி இதுங்கிறாங்க. ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு சொல்லி முத்துவை போட்டு சத்துன்னு அடிக்கிறாங்க. அடித்து ஐயோ பாட்டி வலிக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் விஜயை வந்து, நான் வளர்த்த பிள்ளைங்க ரெண்டுமே தங்கும், எந்த கெட்ட பழக்கம் இல்லாத பிள்ளைங்க, ஆனால் இவனும் தான் இருக்கானே, இதுவே ஒரு கெட்ட பையன், தண்டச்சோறு, எதுக்கெடுத்தாலும் பாரு தேவையில்லாத வேலை, இவனால தான் வீட்டில் சண்டையே வருது அப்படிங்கிறாங்க. மலேசியா மாமா பார்த்துட்டு, ஐயோ மலேசியா பாரியா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லியா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. ரோஹிணி வந்து கேட்குறாங்க, அங்கிள் இவர் எதுக்கு உங்களை பார்த்து சொல்லுங்கிறாரு, என்ன பண்ணீங்கன்னு. அது வந்து பாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நான் எவ்வளவோ வேண்டாம் தான் சொன்னேன், ஆனால் அந்த முத்துவோட ஃப்ரெண்டு தான் கேட்காம நம்மளோட மனோஜுக்கு வந்து வாயில் பிடிச்சி ஊற்றி விட்டாங்கன்னு. முத்து உங்களுக்கு அறிவே கிடையாதா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க. ரோஹிணி வந்துட்டு, என்னது நானா குடிக்க வச்சேன் வேணா அப்படின்னே. பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு சொல்கிறாரு, ஐயோ மலேசியா மாமா ஏன் எப்படி போய் பேசுகிறேன், நாங்களே ஊற்றணும் அப்படின்னே. ஆமாப்பா, வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு உண்மை, அவ்வளோதான், உண்மையை சொல்லுங்கள், இதுக்கு மேலே மூடி மறைச்சி என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் தான் ஊற்றுனீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ மலேசியா அப்படின்னு சொல்லி முத்து பயங்கரமாக கோவப்படுறாரு. இங்கே ரோஹிணி வந்துட்டு, ஐயோ பாட்டி எனக்கு பயமாக இருக்குது, இப்படி மனோஜ் இப்படி இருக்கானே, எனக்கு இப்படி இருக்காரே, என்ன பண்ணேனே தெரில, பாட்டி வாங்க தயவு செஞ்சு இங்கே ஏதாவது ஹாஸ்பிட்டலில் இருந்தால் சொல்லுங்கள், ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகலாம் மனோஜ் எந்திரி வா ஹாஸ்பிட்டல் போவோம்னுங்கிறாங்க. இரு பியூட்டி பார்லரம்மா, இருங்க ஒரு நிமிஷம், இப்போ என்ன அவங்க பேசணும் அவ்வளோதானே அப்படின்ட்டு மீனா பார்த்து கேட்குறாங்க, மோர் இருக்கா வீட்டில் அப்படிங்கிறாங்க. இருக்குங்கண்ணே, நீ மோரை கொண்டுட்டு வந்துட்டு இவரும் பின்னாடியே போகிறாரு. ஆனால் அடுப்படியிலேருந்து மோர் எடுக்கிறாங்க. உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் வந்து அடுத்த ஆள் வந்து நீங்கள் கெட்டு போகணுமே நினைப்பீங்க தவிர உங்கள் உடம்பை கெடுத்துக்கலே தவிர அடுத்த ஆளோட உடம்பை நீங்கள் எப்போவுமே எந்த விதத்துலையும் நீங்கள் வந்து கெடுக்க மாட்டீங்க. ஸோ நடந்த உண்மை என்னங்கிறது நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் அவரை ஊற்றி விட்டீங்க அப்படிங்கிற. அதெல்லாம் இந்த வீட்டில் சொன்னால் யார் நம்ப போகிறா, அதெல்லாம் தேவையில்லாத வேலை, வா விடு, நல்ல நாள் பொழுதும் பாட்டி சொன்னாங்க பார்த்தியா, நல்ல நாள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும்போது என்னால் எதுக்கு பிரச்சனை, விடு, அந்த ஆள் சொன்னால் சொல்லிட்டு போகிறான், பழி என் மேலே விழுந்தா விழுகுது, அப்பாவோட நிம்மதி கெட்டு போகக்கூடாது, அப்பா வந்து சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துடுறாரு. வந்து மனோஜ் வாயை பிடிச்சி அந்த மோரை தூக்கி ஊற்றி விட்டுறாரு. இப்போ பாரு இவன் பேசுவான் பாரு அப்படின்ட்டு மோர் அப்படியே உள்ளே போய் கலக்கி வாந்தி எடுத்துறான். அதுக்கடுத்து அவங்க அம்மா பார்த்துட்டு, டே மனோஜ் அப்படிங்கவும் அவங்க அம்மா பார்த்துட்டு, மா எப்படிமா இருக்க, நல்லா இருக்கேம்மா, ஏம்மா என்னை மன்னிச்சிருமா, எனக்கு வேலையே இல்லை, நானும் எவ்வளோ தூரமாக வேலை தேடி பார்க்குறேன், எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அவங்க அம்மாவை கட்டி பிடிக்கிறாரு. அப்படி இப்படின்னு சொல்லுங்க, டே விடுடா ஏன்டா இப்படி இருக்க, சரி நாத்தம் பிடித்த பயில நாறுதடா அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே பாட்டி, டே ஏன்டா இப்படி கத்துற நீ அப்படின்னு மனோஜை பார்த்து கேட்கவும் மனோஜ் சொல்கிற, பாட்டி எப்படி பாட்டி இருக்க, நீ லவ்விய பாட்டின்னு சொல்லி பாட்டியை கட்டிப்பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. ரவி வந்துட்டு, விடுடா பாட்டியை விடுறான்னு சொல்லி ரவி பண்ணுறா. டே ரவி, உன் கல்யாணத்தை கூட என்னை கூப்பிடலையேடா, நீ கூட என்னை கூப்பிடாம விட்டுட்டியேடான்னு ரவியை போய் கட்டி பிடிக்கிறாரு. அடுத்து இங்கே ரோஹிணி விடுங்க கத்தவும் ரோஹிணியை போய் பிடிச்சிட்டு, நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது ரோஹிணி, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத ரோஹிணி அப்படின்னு சொல்லி ரோஹிணியை கட்டி பிடிக்கிறாரு. எனக்கு வேலை இல்லை தான், நான் தேடிக்கிட்டே இருக்கேன், கண்டிப்பாக நான் ஒரு வேலையை எப்படியா பிடிச்சி வேலைக்கு போயிடுவேன், என்னை மன்னிச்சுன்னு சொல்லி அவர் காலை பிடிச்சி பயங்கரமாக விழுகிறாரு. இது மலேசியா மட்டும், ஐயோ ரொம்ப ஓவராக போச்சு அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதுக்கு குடிச்சிங்க, உங்களுக்கு தான் சேராதுன்னு தெரியும், நீங்கள் குடிக்க மாட்டீங்க, இந்த பழக்கமே இல்லை அப்புறம் எதுக்கு நீங்கள் இதை குடிச்சிங்க ரோஹிணி கேட்கும். அது வந்து எனக்கு உங்களுக்கு யார் ஊற்றி விட்டாங்க, எனக்கு இப்படின்னு கையை நீட்டிட்டு அங்கிள்னு தேடுறாரு. கரெக்டாக மலேசியா மாமா நேரம் கை வைக்கிறாரு. உடனே அவர் வந்துட்டு, மனோஜ் மாப்பிள்ள நான் சொல்லிட்டேன், நான் எல்லாமே சொல்லிட்டேன், முத்து தான் காரணங்கிறத சொல்லிட்டேன், முத்து தான் எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப மெயினான ஆளுங்கிறத சொல்லிட்டேன், நீங்கள் போங்க போய் ரெஸ்ட் எடுங்க
பண்ணுங்கம்மா, ரோஹிணி பாப்பா நீ போய் கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வை பாப்பா அப்படின்னு அவர் கையை நீட்டி மனோஜ் வந்து நீட்டை கையை கீழே இறக்கி விட்டுறாரு மலேசியா மாமா. அடுத்து இவர் போய் படுக்க வச்சிடுறாங்க கட்டில் போய். அந்நேரம் மலேசியா மாமாவும் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அவரும் ஒரு ரூமுக்கு பற்றி விட்றாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் ரோஹிணி, மனோஜ் நீ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையை செஞ்ச, நீ தான் குடிக்க மாட்டில்ல, ஒன்று தான் இரு, நீ எதுக்கு முத்து கூட போன அப்படின்ட்டு வாட்டர் பாட்டில் வச்சு அடிக்கிறாங்க. அந்த மோர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கிக்காக இருந்துச்சு, அந்த மோர் இன்னும் இருக்கானே, மோர் உனக்கு வேணுமா, கிடைக்கணுமா உனக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் வாட்டர் பாட்டில் வச்சு இன்னும் நல்லா அடிக்கிறாங்க. அடுத்து இங்கிட்டு வந்துடுறாங்க. விஜயா பாட்டி வந்து வெளியில் உட்காந்துருக்காங்க. ஆனால் அவங்க உட்காந்துக்க பார்த்துட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கும். ரோஹிணி பக்கத்தில் போயிட்டு என்னத்த அப்படிங்க, இல்லைம்மா மனோஜ் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், நான் ரொம்ப அவனை திட்டுனியே அப்படிங்க. இல்லை அப்பலாம் நான் ஒன்றும் திட்டலை அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் வேலை இல்லைன்னு சொல்லி தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறான், நீ எப்படியாவது உங்கள் அப்பா கிட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கூட, உங்கள் மாமாட்ட பேசி ஒரு வேலை வாங்கி கூட, ஒரு பிஸ்னஸ்க்கு ஸ்டார்ட் பண்ண நீ ஏதாவது செஞ்சு கொடுன்னு. இவர்கிட்ட சொன்னால் நான் கடாக்கறி ஆட்டுக்கறி இந்த மாதிரி இதை தான் நான் வேலையை வைக்கணும் அப்படின்னு. இல்லைம்மா அவன் எந்த வேலைனாலுமே துண்டு ஒன்று வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லி எதுனாலும் பண்ணுவானா. ஐயோ இவங்க வேறு ஏற்றக்கேத்தாப்பில் பேசுகிறாங்களே, சரி எப்போ பாரு இவங்க பிஸ்னஸ் வச்சு கூட ரூபாலே குறியாக இருக்காங்க. சரி ஆண்டி நான் எப்படினாலும் சொல்லிக் கொடுக்குறேன்ட்டு அவர் வெளியே வந்துடுறாங்க. கரெக்டாக முத்துவோட ஃப்ரெண்டு பேசுகிறாங்க. டேய் இந்த மலேசியா டுபாக்கூர் பார்த்தியா, வீட்டுக்குள்ளே வந்து எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம், நீ ஏன் மேலே ஓமலையும் பழிய போட்டுட்டாரு. எனக்கு இவ்வளோ நேரம் அந்த ஆள் மேலே டவுட் லைட்டாக தான் இருந்துச்சு, இப்போ தான் கன்ஃபார்ம் ஆகுது இவரோட அந்த பவுடர் பாப்பாவோட மாமா தானா அப்படின்னு சொல்லி. இருடா நாளைக்கு இருக்கல இவருக்கு, நான் எப்படி நோண்டி கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டு அவர் எப்படி துருவி எடுக்கிறேன் பாரு அப்படிங்கிறாங்க. ரோஹிணி இதெல்லாம் கேட்டுறாங்க. ஐயோ இப்போ இவ வந்து ரொம்ப சந்தேகப்படுறானே, பயங்கர என்கொயரி வைக்கிறானே முத்து அப்படின்னு சொல்லி ரோஹிணி இதெல்லாம் ஒளிஞ்சிருந்து கேட்குறாங்க. அந்த மனோஜ் பையனுக்கு என்னென்னா நான் தான் ஊற்றி கொடுத்தேன்னு போய் சொல்லிட்டியாமே, அவன் தானடா எல்லாத்தையும் ஊற்றி கொடுத்தான், இங்கே வீட்டில் வர எவன் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறேன்னு. ஓ அப்போ மனோஜ்க்கு அந்த மலேசியா மாமா தான் ஊற்றி கொடுத்துருக்காரா, இருக்கட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு ஐயோ ஏந்திரியா அப்படின்னு சொல்லி அவர் எழுப்பிடுறாங்க. ரோஹிணி என்ன பாப்பா இன்னைக்கு ஆக்டிங் என்னோட எப்படி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு போது அந்த பாப்பான்னு சொல்கிறது நிப்பாட்டியானே. சரி நிப்பாட்டுறேன், இப்போ எப்படி சூப்பராக இருந்துச்சா, நாளைக்கு பாரு இன்னும் நிறைய வச்சுருக்கேன் ஆக்டிங்க்கு, நாளைக்கு இன்னும் நல்லா எடுத்து விட்றேன் பாருன்னு. சரி மனோஜ் எப்படி குடிச்சானு அப்படிங்கிறாங்க. வாயால் தானே, ஐயோ எனக்கு தெரியாது மண்டே நறுக்கு விட்டுறாங்க. என்ன பாப்பா அடிக்கிற வலிக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ்க்கு நீ தானே ஊற்றி விட்ட, எனக்கு தெரியும் நீ தான் எல்லாம் செஞ்சேங்கிறது அப்படின்னு. ஐயோ தெரிஞ்சு போச்சா அப்படின்ட்டு. அது இல்லை பாப்பா அவர் வேண்டாம் சொன்னார், இருந்தாலும் நான் 2 பிக்கை விடுங்கன்னு சொல்லி ஒரு கப்பு ஊற்றி விட்டேன் அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாரு. நாளைக்கு நீ ஊருக்கு கிளம்புறேன், இங்கே இருந்தால் கூட கொஞ்சம் எனக்கு பிரச்சனை அதிகமாகுது, நீ ஊருக்கு கிளம்புறேன்னு. ஐயோ திடீர்னு ஊருக்கு கிளம்புனா இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் சந்தேகப்படுவாங்களே, அதுவும் இல்லாமல் உங்கள் ஆண்டி வேறு நான் என்ன கேட்டாலும் செஞ்சு தரேன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு சமைச்சுலாம் தரேன்னு இருக்காங்கன்னு. நாளைக்கு உனக்கு ஒரு ஃபோன் வரும், நீ கிளம்புற அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாப்பா நாளைக்கு எனக்கு ஃபோன் வரும், ஆமாம் பொங்கல் இல்லை அதனால் மறுநாள் மாட்டு பொங்கலில் எனக்கு எவ்வளோ கிலோ கறி வேணும், எவ்வளோ ஆடு வேணும், எத்தனை ஆடு வேணும்னு சொல்லி ஃபோன் வரும். அதே எப்படி பாப்பா உனக்கு தெரியும்னு. ஐயோ இல்லையா உனக்கு உன் பொண்டாட்டிக்கிட்டு ஃபோன் வரும், நாளைக்கு உன் பொண்டாட்டிக்கு இப்போ உடம்பு சரியில்லை சீரியஸாக இருக்குது அப்படின்னும். ஐயோ என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, நான் கூட ஊர் கிளம்பும்போது நல்லா தானே இருந்தா, என்னெல்லாம் வழி அனுப்பி விட்டாலே இப்படி சொல்கிறேனே. ஐயோ இதெல்லாம் ஒரு கதை தான்யா, இப்போ கதையை வேறு மாதிரி மாற்ற போகிறோம். நீ என்ன பாப்பா நீ மணிரத்னம் சாரை விட ரொம்ப பயங்கரமாக இல்லை கதை எழுதுற, நீ பேசாமல் ஒன்று பண்ணு, அவருக்கு நீயே கதை எழுதி எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிருன்னு. சரி கேமரா எங்கெங்கே இருக்குது எனக்கு அது சொல்கிறியா நீ அப்படிங்கிறாங்க. நீ நடித்த வரைக்கும் போதும், நீ கிளம்பு, நாளைக்கு உனக்கு இப்படி தான் ஃபோன் வரும், ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு அதை சாக்க சொல்லி நீ நாளைக்கு கிளம்புற அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி இவர் மலைச்சிக்கிட்டே இருக்காரு. ஸோ இவர் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறாரா கிளம்பலையா, இவர்கிட்ட இருந்து முத்து மேட்ரை வாங்குறாங்களா வாங்கலையா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. தேங்க்யூ.